ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபைனல் டேயில் இருக்கோம். போந்தை வெர்சஸ் பெரும்பாக்கம் ஃபைனல் மேட்ச்சு. டாஸ் போடுறதுக்கு சீஃப் கெஸ்ட் வந்து வராங்க. இதான் கப்பு, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்கு. அதே போல் மேன் ஆஃப் த சீரீஸ் இருக்குது. ஷூ பெஸ்ட் பிளேயர் அவார்டு ஷூ கொடுக்குறாங்க. ஷூ ப்ளஸ் ட்ராஃபி கொடுக்குறாங்க. மேன் ஆஃப் த சீரீஸ் விக்கெட்டுக்கும் அதே போல் கொடுக்குறாங்க. பெரும்பாக்கம் அணி சீஃப் கெஸ்ட்டுக்கு போதை அணி சார்பாக கொண்டாட பொறுத்துறாங்க. போதை அணி பேசுகிறார். எங்களுக்கு வந்து எங்களோட சீனியர் கிரிக்கெட்டர் இப்போதான் அவரு கெஸ்ட் அப்படின்ற மாதிரி ரோல். எப்பவுமே அவரு தான் இங்கே கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணது. அவர் மூலியமா தான் வளர்ந்து நாங்கள் இந்த அளவுக்கு இப்போ வின் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு மூல காரணமே அவங்க தான். அவங்க சீனியர்ஸ் தான் ஃபர்ஸ்ட், அதை சொல்லிக்கிறேன். இல்லை அப்படி இல்லைங்க. அண்ணா வந்து இது வரைக்கும் நான் ப்ரைஸ் கேட்டு அண்ணா இது வரைக்கும் ஒரு டைம் கூட இல்லைன்னு சொன்னதே இல்லை. அதை வந்து ஆல்ரெடி நான் பதிவு பண்ணியிருக்கேன். எப்போ கேட்டாலுமே அதே மாதிரி கிரிக்கெட் வந்து ரொம்ப ஒரு சிறந்த ரசிகர். எங்கே நடந்தாலுமே போய் மேட்ச் பார்ப்பாரு. எல்லா நம்ம ஊருன்னு இல்லாத பக்கத்து ஊர் எல்லா ஊருக்குமே ப்ரைஸ் தராங்க. ரெண்டு பேருமே அதில் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க எல்லாருமே. அதை வந்து நான் வந்து பெருமையாக சொல்லிக்கிறேன். சரிங்க, சூஸ் டு பேட். டாஸ் போட்டு நல்லா ரெடி பண்ணோம். ஒரு 5-6 நாள் ரெடி பண்ணோம். பாண்டி வாங்க ஃபோட்டோ தேர்வு செய்துள்ளார். சொல்லட்டுங்க நான், இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கப்புண்ணா. இது வந்து செகண்ட் ப்ரைஸு, இது தேர்ட் ப்ரைஸு. இது வந்து பெஸ்ட்டு பவுலர், இது வந்து பெஸ்ட்டு பேட்ஸ்மேனு. இதில் இன்னொரு பெஸ்ட்டு பேட்ஸ்மேனை ஐடென்டிஃபை பண்ணி பேட்ஸ்மேன் இது பண்ணி அது பேட் ஒன்று கிஃப்ட் பண்ணுறோம். இன்னொரு பெஸ்ட்டு பவுலரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து ஷூ பண்ணுறோம். ஓகேங்களாண்ணா? சரி, எல்லாமே ஆன்லைன் ஸ்கோர் தானா? ஸ்கோர் இருக்குண்ணா, எதுவும் நம்ம பண்ணல, கரெக்டாக பண்ணுவோம். போந்தை அணி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க நேம் சொல்கிறாங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் கேப்டன். நான் அருள், பொன்மணி, வினோத், ஷான், பேபி, பாண்டி, தமிழ், அப்பு, தனுஷ், வருணா, குணா, அருண், ராம், பாஸ், பச்சை. நெக்ஸ்ட் பெரும்பாக்கம் அணியினர். பெரும்பாக்கம் அணி அஜித் குமார், முருகன், சாம், ரமணா, பிரகாஷ், அப்பு, பிரதீப், தேவா, கானா, சிம்பு, மருது, கேப்டன் மருது. வெற்றி பெறும் அணியினருக்கு இந்த கப்பு ப்ளஸ் மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸ் எல்லாமே கொடுக்கப்படுகிறது. நல்லா பண்ணியிருக்காங்க போந்தை அணி. பிச்சும் கூட பார்த்துங்க, பிச்சும் தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட் நாளிலே நம்ம இன்ட்ரடியூஸ் சொல்லியிருக்கோம். அதே போல் ப்ரைஸும் சூப்பராக இருக்குது. மேன் ஆஃப் த சீரீஸ் வச்சுருக்காங்க. ஷூலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளேயரை ஊக்குவிக்கும் விதமாக ஷூலாம் கொடுக்குறாங்க ப்ரைஸாக. அதே போல் பேட் கொடுக்குறாங்க. போந்தை டாஸ் வெற்றி பெற்று பேட்டிங் தேர்வு செய்துள்ளது. இறுதிப் போட்டி ஃபைனல். இதில் ஜெயிக்கிறது ஃபஸ்ட்டு ப்ரைஸும், லாஸ் ஆகிற டீம் தேர்ட் ப்ரைஸும் கிடைக்கும். 8 ஓவர் மேட்ச்சு, 2 ஓவர் பவர் பிளே, காமன் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். இந்த போட்டிக்கு நடுவராக செயல்படுகிறவர் சதீஷ், ராம். போட்டிக்கு நடுவராக சதீஷ், லெகம்பேர், ராம். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 8 ஓவர் மேட்ச். போந்தை அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் துரை மற்றும் அப்பு. ஸ்ட்ரைக் துரை, நான் ஸ்ட்ரைக் அப்பு. ஓப்பனிங் பவுலர் பெரும்பாக்கம் அணிக்காக பிரகாஷ். டாஸ் வெற்றி பெற்றது போந்தை, பேட்டிங்கை தேர்வு செய்தது. இறுதிப் போட்டியில் முதல் பந்து நல்ல ஷாட்டிங், ஆஃப் சைடில் ஃபஸ்ட்டு பாலே எடுத்திருக்காருங்க. நல்லா அடிச்சிருக்காரு. பாட்டம் ஆஃப் த பேட்லேருந்து வந்திருக்கு. 4 ரன்கள். முதல் பந்தில் முதல் 4 பதிவு செய்கிறார் துரை அவரது பேட்லேருந்து. நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கு துரை. நல்ல டாஸுங்க, நல்லா எட்ஜாக இருக்கு. ஆனால் நல்ல சேவ் ஃப்ரம் த ஃபீல்டர். நல்ல டாட், நல்ல லெக்ஸில் ட்ரை பண்ணாருங்க. சான்ஸ் இல்லைங்க, லெக் பை டாட் பால்.
பேக் டு பேக் டாட் பால். நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் பவுலர் பிரகாஷ். நல்லா திரும்ப ஆஃப் சைடில் அடிச்சுக்காங்க, பாயிண்டில் அடிச்சுக்காரு. சான்ஸ். அவுட்ஃபீல்டு கொஞ்சம் வேகம், அதனால் போயிடுச்சு. செல்லமாக தான் தட்டினார். 1 more 4 பதிவு செய்கிறார் துரை அவரது பேட்லேருந்து. கிரவுண்டு கொஞ்சம் சின்னது, அதனால் பால் எடுத்தாலே வெளியே ஓடிட்டோம். ஒரு இன்சைட் ஏஜ். சான்ஸ். ஒரு ரன் மட்டுமே. முதல் ஓவரின் கடைசி பந்து. ஸ்ட்ரைக்கில் அப்பு. நல்ல ஒரு இல்லைங்க, அங்கே சேவ் பண்ணிட்டாரு, நல்லா அடித்தார் ஸ்ட்ரைட்லே. வெல் சேவ் ஃப்ரம் த பவுலர். ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 9, விக்கெட் இழப்பின்றி. நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கு, டீசன்ட் ஸ்டார்ட் ஃபார் பாந்தை. நெக்ஸ்ட் பவுலர் ரமணா. நல்ல ஆஃப் சைடில் அடிச்சுக்காங்க, பாயிண்ட்ல. சான்ஸ். 4. 1 more 4 அதே திசையில் அடிச்சுக்காருங்க. 3 4 அடிச்சுக்காருங்க இங்கே மட்டுமே. செகண்ட் ஓவரில் நல்லா ஸ்டார்ட் கிடச்சிருக்கு துரைக்கு. ஒரு 4. நல்ல ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் 6 அவர் பேட்லேருந்து பதிவு செய்கிறாருங்க. எங்கே அடிச்சுக்காரு? முதல் 6 துரைக்கு. டீம் அணிக்கும் முதல் 6ங்க. 2 பந்துகளுக்கு 12 ரன் கொடுத்துருக்காரு ரமணா. நல்ல ஒரு யாக்கரில் போட்டாருங்க, நல்ல கம்பேக்குங்க. ஒரு ரன் போயிருக்கு, இருந்தாலும் நல்ல ஒரு பவுலிங்க. நல்லா உள்ளே விட்டுருந்தானா மிடில் பறந்துருக்கும் வெளியே. நல்ல ஒரு பந்து வச்சு அப்போ ஆன் ஸ்ட்ரைக். நல்லா சீட்டில் எடுத்துக்காருங்க, எங்கேயோ அடிச்சுக்காருங்க. லாங்கஸ்ட் 6ங்க, அது தேர்ட்மேனில் அடிச்சுக்காரு சுவிட்சில். நல்ல ஷாட் ஃப்ரம் அப்பு. அவர் பேட்டில் ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்குங்க. நல்ல ஷாட், ஆஃப் சைடு. சான்ஸ். வெல் டேக்கனுங்க. ஒரு சின்ன தடுமாட்டம் இருந்தது, ஆனால் செகண்ட் டைமில் எடுத்துறாருங்க அவர். நல்ல கேட்ச். நல்ல ஒரு ரிவெஞ்ச் பால் ஃப்ரம் ரமணா பவுலர்லேருந்து. நல்லா போட்டார். ஃபர்ஸ்ட் அந்த பால் 6 அடித்த உடனே அடுத்த பாலை விக்கெட் எடுத்துறாரு. செலிப்ரேஷன் ஃப்ரம் ஃபீல்டர். நியூ பேட்ஸ்மேன் அருள் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஆஃப் சைடு செல்லமாக தட்டினாருங்க தேர்ட்மேனில். 4 ரன்கள். தனது முதல் பந்திலேயே ஒரு 4 அடித்துள்ளார் அருள். நல்ல ஸ்டார்ட் அவருக்கு. 2 ஓவர் முடிவில், பவர் பிளேவும் முடிவில் 33 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்புக்கு போந்த அணி. நல்ல பவர் பிளே, நல்ல ரன் வந்திருக்குங்க. நெக்ஸ்ட் பவுலர் சிம்பு. லாஸ்ட்டாக ப்ரைஸ் சென்டரில் நல்லா போட்டாருங்க. அவர் போட்டால் 2 ஓவர் தாங்க கேமே சேஞ்ச் பண்ணி கொடுத்தது. இந்த மேட்ச் என்ன செய்வார்? நல்ல ஒரு அடி லெக் சைடில், ஆனால் ஃபீல்டர் பேக்கில் போயிருக்காங்க பவர் பிளே முடிஞ்ச காரணத்தை. சான்ஸ். 2 ரன். நல்ல ரன்னிங்க. சுவிட்ச் ட்ரை பண்ணாருங்க. டாட் பால். நல்ல ட்ரை, பட் நல்ல பவுலிங். ஒரு பால் டாட் வச்சுருக்காருங்க. இந்த மேட்ச்சில் ஒவ்வொரு டாட் பாலும் தங்கத்தின் ஈடுங்க. ஏன்னா கிரவுண்டு சின்னதுனால எடுத்தால் 6 4 போயிடுறதால டாட் ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. அதே போல் டாட் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க பவுலரான. நல்ல ஆஃப் சைடில் அடிக்கப்பட்டு வந்துங்க. தட்டின மாரி தாங்க இருக்கு, ஆனால் 4 லைன் தெரிச்சுட்டு ஓடுதுங்க. 1 more பவுன். இந்த மேட்ச்சில் 4வது 4ங்க இவருக்கு. ஒரு 6, 4 4 அடிச்சிருக்காரு. எகெயின் ஒரு டாஸ் பாலுங்க, லோ டாஸ். சான்ஸ்.
போலங்க மாட்டிட்டாருங்க. கையில் ஃபீல்டர் கையில் அங்கே இருந்த ஃபீல்டர் கைக்கே போயிருக்குங்க. 1 more விக்கெட்டை எழுந்தது. முக்கியமான விக்கெட்டுங்க, துரை விக்கெட் மோதனிக்கு. நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் பவுலர் சிம்பு. போன பால் டாஸ் பால் 6-4 போயிருந்தாலும் அடுத்த பாலே அவர் டாஸ் போட்டு திரும்ப அதே ஸ்ட்ரைட்டில் எடுக்க வச்சாருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சலாய். நல்ல ஷாட்டுங்க. ஆஃப் சைடில் நவுந்து லெக் சைடில் ஒரு பழையர்னு அடிச்சாரு. 4 ரன்கள். வந்த முதல் பந்திலே இவரும் 4 கண்டினியூ பண்ணுறாங்க. 3 பேட்ஸ்மேனுங்க வந்த ஃபஸ்ட்டு பாலுக்கு 4 அடிச்சிருக்காங்க. நல்ல ஸ்டார்ட்ஸ் ஃபார் சலாய். நல்ல ஒரு லோ டாஸுங்க எடுத்திருக்காரு லெக் சைடில். சான்ஸ் ஃபீல்டர் இருக்காரு. சான்ஸ். நல்ல ரன்னிங்க ஓட்டாங்க. 2 runs. நல்ல ரன்னிங். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 45, 2 விக்கெட் இழப்புக்கு. ஸ்கோர் நல்லா அதே கண்டினியூஸ்லேயே போகுது. இன்னும் எவ்வளோ ரன் அடிப்பாங்கன்னு பார்க்கும். இன்றைக்கி மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸ்லாம் உள்ள இருக்குது. நெக்ஸ்ட் பவுலர் சந்தீப், பெரும்பாக்கம் அணிக்காக. அருள் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல அப்பா, நல்ல லாங் பிச்சா வந்ததுங்க. அடிக்கிற அடி எவ்வளோ தூரம் போயிடுச்சுங்க. நல்ல ஸ்டார்ட்டுங்க. இந்த ஓவரில் 6 ரன்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் எத்தனை 6கள் கிடைக்கும் அவரது பேட்லேருந்து? நல்ல கம்பேக்குங்க. நல்ல ஸ்லாட்டில் விழுந்த மாதிரி தான் இருந்தது, ஆனால் ஒரு லோவில் வந்துச்சுங்க. அதனால டாட் பால். நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். ஒன் மோர் டாட் பால் பதிவு செஞ்சாருங்க சந்தீப். நல்ல 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 கம்பேக்குங்க. ஒரு 6 கொடுத்தாரு லாங் பிச்சில். அடுத்து நல்ல லென்த்தில் போகிறாருங்க. நல்ல லைனை பிடிச்சி போடுறாருங்க. 1 more டாட் பால். பேக் டு பேக் டாட் பால். ஸ்கூப் ஆட ட்ரை பண்ணாருங்க. மீண்டும் ஒரு டாட் பால். கண்டினியூஸாக 3 டாட் பாலுங்க. ஒரு 6க்கு அப்புறம் 3 டாட் பால் எடுக்கிறதுலாம் பெரிய விஷயங்க. அதை செஞ்சுக்கார் சந்தீப். நல்ல ஒரு பந்து வீச்சு. உண்மையிலுமே அவரை அப்ரிஷியேட் பண்ணுங்க. 5வது பந்து. நல்ல டாஸாக எடுத்திருக்காரு. ஆனால் சான்ஸ். ஒரு ரன் மட்டுமே. ஃபீல்டர் கைக்கு போன காரணத்தால் 1 ரன். 4வது ஓவரில் கடைசி பந்து. ஃபஸ்ட்டு பாலுக்கு 6 கொடுத்து அடுத்த 3 பால் ஃப்ரீட் பால் அவுட் ஆஃப் பிச்சில் போட்டதால் நோ பால் கொடுத்துருக்காங்க பேர். நல்ல ஒரு பந்து வச்சுங்க. சான்ஸ். 1 ரன் மட்டுமே. ஃபஸ்ட்டு பாலுக்கு 6 கொடுத்து 9 ரனில் போட்டுக்காருங்க ஓவர். நல்ல ஒரு பந்து வீச்சு ஃப்ரம் சந்தீப், பெரும்பாக்கம் அணிக்காக. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 54, 2 விக்கெட் இழப்புக்கு. முதல் ஓவரை வீசிய பிரகாஷ் 2வது ஓவர் அவருக்கு. இது 5வது ஓவர். நல்ல ஒரு லென்த்தில் குத்தி போட்டுக்காருங்க. லைட் பவுன்ஸ் இருந்ததால டாட் பால். 2ஆம் பந்து. 1 more டாட் பாலுங்க. ஒவ்வொரு டாட் பாலும் ரொம்ப ரொம்ப பெருசுங்க இந்த மேட்சுக்கு. காற்று அடிக்க அந்த அவர் டிஷர்ட்லேயே தெரியுது பாருங்க. அந்த அளவு காற்று அடிக்குது. எடுத்தா போதும் பேட்லேருந்து. 3வது பந்து. நல்ல ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்ல. சான்ஸ். வெல் டேக்கனுங்க. நல்ல கேட்ச் ஃப்ரம் ஃபீல்டர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பொன்மணி. அவர் மிகப்பெரிய ஹிட்டர் போந்த அணிக்கு. போன மேட்ச்லேயும் நல்லா ஆடினார். வந்த ஃபஸ்ட்டு பாலே அடிச்சுக்காருங்க கவரில். சான்ஸ். ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. 1 ரன் மட்டுமே. பிரகாஷ் நல்லா போட்டுக்காருங்க. ஃபஸ்ட் ஓவரில் 9 ரன் கொடுத்தாரு. இந்த ஓவரில் இதுவரை ஒரு ரன் கொடுத்தாரு.
ஆனால் பேசியிருக்கும் போதே அது அங்கே ஒரு 6 பதிவு செய்தாருங்க அருள் பேட்லேருந்து. அவருக்கு இது 2வது 6ங்க. கடைசி பந்து நல்ல ஷாட்டுங்க, பேக் டு பேக் 6ங்க. அதை விட தூரமாக இதை அடிச்சுக்காரு. நல்ல பேட்டிங்ப்பா. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 67, 3 விக்கெட் இழப்புக்கு. 8 ஓவருக்கு 100 தாண்டி போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போகும், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 100க்கு மேலே எவ்வளோ ரன் டார்கெட் கொடுக்குறாங்க பார்க்கும் பெரும்பாக்கம் அணிக்காக. பெரும்பாக்கம் அணிக்கு எவ்வளோ பாந்தை கொடுக்குறாங்க, 100க்கு மேலே கொடுக்குறாங்களான்னு செக் வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பவுலர் சந்தீப், அவருக்கு இது 2வது ஓவர். நல்ல ஒரு பந்து வச்சுங்க, நல்ல ஒரு டெலிவரிக்கு போன பால். நல்லா ஸ்டார்ட் பண்ணிக்கிறார் சந்தீப். நல்லா ஸ்லாட்ல விழுந்த பந்துங்க, எங்கேயா அடிச்சுக்காருங்க. 6 ரன்கள். ஓவருக்கு சராசரியாக 5 ரன் விதத்தில் போயிட்டுக்குங்க. நல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் பொன்மணி பேட்லேருந்து. ஃபர்ஸ்ட் 6 அவர் பதிவு செய்கிறார். 3rd பால் திரும்ப ஸ்லாட்டில் தான் இருந்தது, ஆனால் அவர் எட்ஜி அங்கே இன்சைட் எட்ஜி சான்ஸ். 1 ரன் மட்டுமே ஃபீல்டர் கைக்கு போன காரணத்தால். ஸ்கூப் ஆட திரும்ப ட்ரை பண்ணாங்க. எகெயின் ஒரு டாட் பால் வச்சிட்டாருங்க. ஸ்கூப் ஆட ட்ரை பண்ணி 2 பால் ஸ்கூப் ஆட ட்ரை பண்ணி மட்டும் டாட் பால் வச்சுக்காரு அருள். முன்னாடி எகித்த ஆடினாப்பே சூப்பராக அடித்தார். ஒரு மைண்ட் சேஞ்ச் கேம் தாங்க இதெல்லாம், ஒரு டிப்ரெஷன் லெவல் தான். ஒன் மோர் ட்ரை ஸ்கூப்புக்கு, அது 1 ரன். பொன்மணி ஸ்ட்ரைக். நல்ல லோட்டாஸை பிக் பண்ணிக்காருங்க. சான்ஸ் ஃபீல்டர் கைக்கே போனதால் தடுத்துறாரு. நோ ரன். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 76, 3 விக்கெட் இழப்புக்கு. அணியின் 7வது ஓவர் சிம்பண்ணன், அவருக்கு இது 2வது ஓவர். நல்ல ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்டில், சான்ஸ். வெல் டேக்கனுங்க. ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணார், ஆனால் அது டிஸ்டன்ஸ் கிடைக்கலங்க. அதன் காரணமாக அவுட் ஆகி செல்கிறார் அருள். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பாண்டி, ஸ்ட்ரைக். நல்ல ஒரு இன்சைட் எட்ஜி, வெல் டேக்கனுங்க. நல்ல ஒரு எட்ஜி கிடச்சிருக்குங்க. 1 மோர் விக்கெட், பேக் டு பேக் விக்கெட். 2 பந்துகளுக்கு 2 விக்கெட் எடுத்துக்காரு சிம்பு. ஹார்டிக் விக்கெட்டை பதிவு செய்வார். இன்ன வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் ஹார்டிக் விக்கெட் யாரும் எடுக்கல. ஹார்டிக் 6 வேணால் போயிருக்கு. ஹார்டிக் சான்ஸ். நல்ல ஆஃப் சைடில் அடிச்சுக்காருங்க. சான்ஸ். 2 ரன். நல்ல ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட். ஹார்டிக் வாய்ப்பு நழுவியது. நல்ல லெக் சைடில் நவுந்து அடிச்சுக்காருங்க. சான்ஸ். விட்டாருங்க, பிடிச்சவன்னு நினச்சா விட்டுட்டாரு. ஒரு கேட்ச் ட்ராப், ஃபர்ஸ்ட் கேட்ச் ட்ராப்புங்க இந்த மேட்ச்ல. 7வது ஓவரில் கடைசி பந்து. சார், இன்னும் 2 பால் இருக்கு. நல்ல ஒரு அவுட் சைடு எட்ஜி, சான்ஸ். இந்த ஓவரில் மட்டும் 3 விக்கெட் எடுத்துக்காருங்க சிம்பு. அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோங்க கமிஷன் யூடியூப் சேனல் சார்பாக. நல்ல கம்பேக் வந்திருக்காங்க. ஸ்கோர் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரில். 1 ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காரு இது வரைக்கும். 7வது ஓவரின் கடைசி பந்து தனுஷ், ஸ்ட்ரைக்கில். நல்லா ஸ்லாட்ல இருந்தது, எங்கேயாச்சும் இந்த மேட்ச் ஹையஸ்ட் தூரங்க இது. ஸ்ட்ரைட்டில் நல்ல ஷாட்டுங்க. நல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் தனுஷ் பேட்லேருந்து. ரன்னு ரொம்ப கம்மியாக வந்து பார்த்தோம் அந்த ஓவருக்கு, ஆனால் அதை நிவர்த்தி செய்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க ஒரு 6 ஃபஸ்ட்டு பால்லேங்க. அவர் சந்தித்த முதல் பந்தே 6 அடித்து விட்டார். 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 85, 6 விக்கெட் இழப்புக்கு. நெக்ஸ்ட் பவுலர் மருது, பெரும்பாக்கம் அணியின் கேப்டன், ஸ்ட்ரைக்கில் பேபி. ஃப்ரீட் பால். நல்ல ஷாட்டுங்க, பிக்கப் ஷாட்டுங்க.
ஸ்லாட்ல இருந்து எங்கேயே அடிச்சுக்காருங்க பேபி. ஒரு நோ பால் கிடைச்ச வாய்ப்பு அது யூஸ் பண்ணிட்டாருங்க. டீமுக்கு ரொம்ப சாதகமாக்கிட்டாருங்க அந்த ஒரு பால். இந்த ஒரு பால் எவ்வளோ எஃபெக்ட்ன்றது கண்டிப்பா பாந்த அன்னைக்கு தெரியுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு கம்பேக்ட, நல்லா உள்ள விழுந்ததுங்க. அதன் காரணமாக டாட் பால். நல்ல ஸ்லோயரா போட்டாருங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரை அடிச்சிருக்காரு. சான்ஸ் 6. அங்க இருந்த கல்லுலே பட்டுச்சுங்க. 4 பவுண்டரி கல்லுலே பட்ட காரணத்தால் 6 ரன்கள். 1 more 6 ஃப்ரம் பேபி பேட்ல இருந்து. 3 பந்துகளுக்கு 2 6 அடிச்சுக்காருங்க பேபி இந்த ஓவர்ல. நல்ல ஷாட்டுங்க எடுத்திருக்காரு. சான்ஸ் காத்துங்க. அவர் ஸ்லோவா தான் எடுத்தாரு. ஆனா காத்த அடிச்சதை விட வேகமா தள்ளிட்டு போயிடுச்சுங்க. 1 more 6. பேக் டு பேக் 6. லாஸ்ட் 2 பாலுங்க. அடத்தின் சான்ஸ் ஃபைன் லெக்ல போயிருக்குங்க. ஒரு டாஸ் பால ஃபைன் லெக்ல அடிச்சிருக்காரு. 4 ரன்கள். அதே பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. 1 more பால் கிடைக்கிது பேபிக்கு. போன பால் நோ பால், ஃப்ரீட் பால். இது நல்லா எடுத்துக்காருங்க. ஆனால் ஃபீல்டை கைக்கு போன காரணத்தால் 1 ரன் ஃப்ரீட் பாலை டாட் வச்சாருங்க. 1 ரன்னுக்கு தான் போயிருக்கு. ஆட்டத்தின் கடைசி பந்து, கடைசி ஓவரில் ஸ்கோரை நிர்ணயிக்கிற பந்து. டார்கெட் எவ்வளோன்றது இந்த ஒரு பாலுக்கு தெரிஞ்சிடும். நல்ல ஸ்லோயரா போட்டாங்க. சான்ஸ் ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் ஃபீல்டர் அங்க ட்ரை பண்ண, ஆனால் வெளியே போயிருக்குங்க. 6 ரன்களுங்க. இந்த ஓவரில் மட்டும் 31 ரன் வந்திருக்குங்க. கடைசி ஓவருக்கு மட்டும் 31 ரன் கொடுத்தாரு. இந்த ஒரு 31 ரன் எவ்வளோ பாதிப்புன்றது பெரும்பாக்கணிக்கு அவங்க பேட் பண்ணுறப்ப தான் தெரியும் அந்த கஷ்டம். அதுலேயே ஒரு மைண்ட் செட் கொஞ்சம் மாறுங்க. நல்ல பேட்டிங் ஃப்ரம் போந்தாயினி. நல்ல ஃபினிஷியோட முடிச்சுக்காருங்க தனுஷ் மற்றும் பேபி. போந்தாயினிக்கு 117 டார்கெட், 116 அடிச்சாங்க 8 ஓவருக்கு. 117 எடுத்தால் பெரும்பாக்கம் அணி வெற்றி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்பு, ஸ்ட்ரைக் நான் ஸ்ட்ரைக் கானா. போந்த அணிக்காக அருள் ஃபர்ஸ்ட் ஓவர். லாஸ்ட் ஓவரில் போனதாங்க கேமுக்கே ரொம்ப சேஞ்சாக இருக்கும். நல்ல ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே பிக்கப் பண்ணிருக்காருங்க. எங்கே அடிச்சுக்காருங்க 6ங்க. ஆரம்பிச்சவன் முதல் பந்திலே 6 பதிவு செய்துள்ளாருங்க அப்பு அவரது பேட்ல இருந்து. போந்தாயினி ஃபர்ஸ்ட் பால 4 அடிச்சாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் பால 6 அடிச்சிருக்காங்க. 1-1 சலிச்சது இல்லைன்ற காமிச்சிருக்காங்க. நல்ல ஸ்டார்ட் பெரும்பாக்கம் அணிக்கு. இரண்டாவது பந்து நல்ல டாஸா பிக் பண்ணிருக்காருங்க. 1 more 6ங்க. ரொம்ப லோலே போயிருக்குங்க பால். ஆனா 6 போயிருக்குங்க. அப்ப கிரவுண்ட் அந்த அளவுக்கு சின்னதுங்க, தெரியுது அழகா அதுலேருந்து. நல்ல ஸ்டார்ட் பெரும்பாக்கம் அணிக்கு. 1 more 6 ஃப்ரம் அப்பு பேட்ல இருந்து. பேக் டு பேக் 6. நல்ல பாசிட்டிவ் ஸ்டார்ட்டுங்க. எடுத்தா போதுன்றதை மட்டும் அழகா மைண்ட்ல இருந்துருக்குங்க. சுவிட்சில் ட்ரை பண்ணாருங்க. அங்கே சான்ஸ் ஒரு கேட்ச், ஆனால் எடுக்க முடியல. அவரை பால் ரொம்ப டிராவல் குயிக்காக இருந்ததுங்க. அதனால 4 ரன். சந்தித்த அப்பு 2 6 ஒரு 4ங்க. எகைன் ஒரு டாஸுங்க. சான்ஸ் அங்கே ஒரு மிஸ் ஆயிடுச்சுங்க கேட்சி. நல்லா ட்ரை பண்ணாரு ரன்னிங்கில், ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு. இது நோ பால். இப்போ ஃப்ரீட் பால். அப்பு நல்லா விளையாட்டுக்காங்க. வேற ஒரு பால் கூட விடலாங்க. இப்பயே தூக்கி அடிச்சுக்காருங்க. நல்ல ஸ்லாட்ல இருந்த பந்துங்க. 1 more 6ங்க. நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் ஓவரில் தான் போந்தே அடித்தாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அடி வெளுக்கிறாங்கப்பா. நல்ல ஸ்டார்ட் பெரும்பாக்கம் அணிக்கு. சந்தித்த 4 பந்துக்கு அதில் ஒரு நோ பால் அடங்கும். 25 ரன் அடிச்சுக்காருங்க. நல்ல ஸ்டார்ட்டுங்க. பெரிய ரன்னுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணிக்காருங்க. ஒரு ஷாவா கடிக்கிற போல அடிக்கிறாருங்க.
போகிற இடம்லாம் அடிக்கிறாருங்க, எங்கே விழுந்தாலும் அடிக்கிறாரு, உடமாட்டன்னு அடிக்கிறாரு. நல்ல ஒரு டாட், நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் பவுலர். ஃபஸ்ட்டு பாலில் டாட் வச்சுருக்காரு அருள். கடைசி பந்து சுஜித்தில் ட்ரை பண்ணார், ஆனால் கேட்ச் நல்லா எடுக்க பார்த்தாரு, ஆனால் மிஸ் ஆகிடுச்சிங்க, கையில் பட்டு எகுதிச்சு. டாட் பால். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 25. நல்ல ஸ்டார்ட் பெரும்பாக்கம் அணிக்கு, விக்கெட் எடுப்பின்றி. ரெண்டாவது ஓவர் பேபி ஸ்ட்ரைக்கில் காணா, நல்ல டாஸ் பால் ஸ்ட்ரைட்டில் அடிச்சுக்காரு, நான் கைக்கே போகுது. ஒரு ரன் மட்டுமே, லெக் சைடில் மட்டும் வளைச்சிருந்தாருன்னா எங்கேவோ போயிருக்குங்க, லாங்கஸ்ட் 6 ஆகிருக்குங்க. ஒரு ரன் மட்டுமே. அப்புக்கு ஃபஸ்ட்டு பால் பேபி ஓவரில் நல்ல டாஸாக பிக் பண்ணியிருக்காரு, ஆனால் ஹைட்டில் போய் கைக்கு போயிருக்கு. அங்கே ஒரு கேட்ச் டாப்புங்க, துரைட்டு இருந்துங்க, அவர் ஒரு நல்ல ஃபீல்டர் போந்த அடிக்கு, ஆனால் அவரே மிஸ் பண்ணியிருக்காருங்க. இது அதிர்ஷ்டமா என்னன்னு தெரியலங்க பெரும்பாக்கம் அணிக்கு. டெஃபினட்டாக அதிர்ஷ்டம் தாங்க, ஒரு சான்ஸ் ஃபார் வின்னிங் மூமெண்ட்டுங்க. சரியான காத்தடிக்குதுங்க, பால் போடுறது கஷ்டம், பேட்ஸ்மேன் ஆடுறது கஷ்டம், பேட்டே தள்ளுதுங்க, அந்த அளவு காத்தடிக்குது. அந்த ஃபீல்டர் மேலே தெரியுது பாருங்க, காற்று அந்த அளவுக்கு இன்ஷர்ட் பண்ணியிருக்காரு, எப்படி அடிக்குது பாருங்க காற்று. இது ஃப்ரீட் பாலுங்க, நல்ல ஒரு டெலிவரிங்க, உள்ள போல்டு உள்ள சொருவை பார்த்தாரு, ஆனால் அவர் பேட்டில் எடுத்ததால் ஒரு ரன் மட்டுமே. ஒரு 6 பதிவு செய்வாரா இந்த ஓவரில் அப்பு. நல்லா ட்ரை பண்ணார், லெக் பைன் காரணமாக டாட் பால். ஒரு கேட்ச் டாப் கிடச்சிருக்கு அப்புக்கு, வாய்ப்பு யூஸ் பண்ணுவாரா. ஒன் மோர் டாட் பாலுங்க, நல்ல ஒரு டெலிவரி, கால் சந்து உள்ள வந்திருந்தா கண்டிப்பாக போல்ட் ஆயிருக்கு, ஆனால் காலில் பட்டதால் டாட் பால், லெக் பை. 2 ஓவருக்கு 34, அவங்க 33 அடிச்சிருந்தாங்க போந்தை, இவங்க 34 அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் கூட இல்லை இவங்க, அவங்க ஒரு விக்கெட் இழப்புக்கு இறந்துருந்தாங்க. பவர் பிளே முடிஞ்சிச்சு, ஸ்ட்ரைக்கில் காணா. 2வது ஓவர் அருள், டீமுக்கு 3வது ஓவர், அவருக்கு இது 2வது ஓவருங்க. முதல் ஓவரில் 25 ரன் கொடுத்துருக்காரு. இந்த ஓவர் என்ன நடக்கும்? 3வது ஓவர் முதல் பந்து நல்ல ஆஃப் சைடில் அடிச்சுக்காரு, சான்ஸ், ஃபீல்டர் கையில் போனதால டாட் பால். காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க, ஒரு இன்சைட் ஏஜ். ஒன் மோர் டாட் பாலுங்க, பேக் டு பேக் டாட் பாலுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து நல்ல கம்பேக் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் 25 ரன் கொடுத்தாரு, ஆனால் இந்த ஓவருக்கு ஸ்டார்டிங்கே நல்லா இருக்குங்க. பேக் டு பேக் டாட் பால். நல்ல ஷாட், ஆனால் சான்ஸ் டெஃபினட்டாக கைக்கு போகுது. வெல் டேக்கனுங்க துரைட்டு ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாரு போன ஓவருக்கு, இருந்தாலும் இந்த ஓவரில் எடுத்துறாருங்க. கானா அவுட், கேட்ச் அவுட். நியூ பேட்ஸ்மேன் தேவா, அவர் பிரைஸ் சென்டர் மேட்ச்சில் 14 பாலுக்கு 48 அடிச்சாருங்க. விட்ட இடம் தொடருமா? நல்ல ஒரு பந்துச்சுங்க, 4 பந்துகளுக்கு 0ங்க. டாட் பால் போட்டுக்காரு, 4 பால் கண்டினியூஸாக டாட் பால் போட்டுக்காரு. நல்ல ஒரு கேம் பிளே பண்ணிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் ரன் கொடுத்தாரு, ஆனால் அடுத்த ஓவர் அவர் சான்ஸ் எடுத்து 4 பந்துகள் டாட் வச்சிருக்காருங்க. நல்ல ஒரு பந்து வச்சு அருள் தந்து. 5வது பந்து டாஸ், அவுட் சைட் ஏஜி, சான்ஸ், ரன் இல்லைங்க. ஃபீல்டர் கைக்கு போன காரணத்தால் ரன் இல்லை. ஒன் மோர் டாட் பாலை பதிவு செய்தாருங்க அருள். கடைசி பந்து ஆஃப் சைடில் அடிச்சுக்காரு, அங்கே ஒரு நல்ல சேவ் ஃப்ரம் த ஃபீல்டர். 3வது ஓவரில் ஒரே ரனில் போட்டு போயிருக்காருங்க. கேமுக்கு இது ரொம்ப சேஞ்சாக இருக்குங்க அவங்க டீமுக்கு போந்த இன்னைக்கு. நல்ல ஒரு பந்து வச்சு 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 35, ஒரு விக்கெட் எடுப்புக்கு, ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு ரன் கொடுத்துருக்காருங்க. நல்ல கம்பேக் ஃப்ரம் அருள். 30 பந்துகளுக்கு 82 ரன் தேவை. நெக்ஸ்ட் பவுலர் கண்டினியூ பவுலர் பேபி. நல்லா போடுறாங்க, கடுகு சிறுசுனாலும் காரம் பெருசாக இருக்கும் போல இருக்குங்க அவர் பால்.
ஆள் ரவுண்டாக இருக்காரு. ஆனால் பந்து வீச்சு மிகவும் நேர்த்தியாக இருக்குங்க. நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. ஒன் மோர் டாட் பாலுங்க. அவுட் வந்து நல்ல உள்ள கிரீஸ் உள்ள சொருவராக இருக்கு பாலை. ஒவ்வொரு பாலும் யோசிச்சு உள்ள சொருவராக இருக்கு. ஏன்னா உள்ள விழுந்தா மட்டும் டாட் பால் கிடைக்கும். குத்தனா கண்டிப்பா அது வெளியே போயிடும். அதனால உள்ளே ஏற்கனவே ட்ரை பண்றாங்க. மூன்றாவது பந்து நல்ல ஒரு பந்து அடி. ஆனா ஒரு ரன் தான் வாய்ப்பு. இன்சைட் ஏஜ்ல ஒரு ரன் கிடைச்சிருங்க. இந்த ஓவரும் ஷட் டவுன் ஓவரா விழுந்ததுன்னா பெரும்பாக்கணிக்கு ரொம்ப டேஞ்சரா இருக்கும். ஏன்னா நான் அடுத்த 4 ஓவருக்கு 80க்கு மேலே அடிக்கணும். நல்ல ஒரு பந்து வீச்சு. நல்ல ஸ்டிக் லைனில் அட்டாக் பண்ணார். ஒன் மோர் டாட் பால் ஃப்ரம் பேபி. ரொம்ப நல்ல ஷாட்டுங்க லெக் சைடில். சான்ஸ் 4. 4வது ஓவரில் கடைசி பந்து. இந்த ஒரு பால் பெரிய ஷாட் கண்டிப்பாக தேவை. பெரிய ஷாட் போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் பெரும்பாக்கணிக்கு. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா ஆஃப் சைடில் அடிச்சுக்காருங்க. சான்ஸ். காத்துங்க தள்ளிச்சு. ஆனால் ஃபீல்டர் நல்லா ட்ரை பண்ணார். ஆனாலும் அது 4. 1 மோர் பவுண்டரி ஃப்ரம் அப்பு பேட்டில் இருந்துங்க. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 44. இன்னும் 73 ரன் தேவை 24 பந்துகளுக்கு. 5வது ஓவர் குணா. நல்ல ஷாட்டுங்க. பிக்கப் ஷாட்டுங்க. லோட்டாஸை நல்லா பிக் பண்ணியிருக்காருங்க. தேவா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முதல் 6. இன்னும் பெரிய ஷாட்டுகள் அவர் பேட்லேருந்து தேவை. அவர் இன்னும் ஒரு 20 ரன் அடித்தார்னா மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்குவாருன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கும் அடிக்கிறாரா. இரண்டாவது பந்து ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. திரும்ப லோட்டாஸ் தான். நல்லா படலை பேட்டில் இருந்து. ஃபீல்டர் கைக்கு ஃபார்வர்டு ஃபீல்டர்கிட்ட போயிருக்கு. டாட் பால். நல்ல ஒரு ஆஃப் பிரேக்கில் வந்ததுங்க. டாட் பாலுங்க. 1 மோர் டாட் பால் கொடுத்துருக்காரு குணா. 1 மோர் கட்டர் வேரியேஷன். பேக் டு பேக் டாட் பாலுங்க. கண்டினியூஸாக 3 டாட் பால் கொடுத்துருக்காரு. 5வது பந்து நல்ல டாஸ். ஆனால் எடுக்கலை, ஒழுங்காக படலை. கண்டிப்பாக ஒரு ரன்னுக்கு தான் வாய்ப்பு. ஃபஸ்ட்டு பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் அடுத்த 3 பால் டாட் வச்சிட்டாருங்க. கடைசி பந்து 5வது ஓவரில் நல்ல ஒரு அவுட் சைடு வச்சு சான்ஸ். நல்ல ஃபீல்டிங்க. ஒரு ரன் மட்டுமே. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 52. ஒரு விக்கெட் இழப்புக்கு. பெரும்பாக்கம் அணி வெற்றி பெற 18 பந்துகளுக்கு 65 தேவை. ஒரு பெரிய ஓவர் வேணும். கண்டிப்பாக 20 ரன்னுக்கு மேலே ஓவர் வந்தால் மட்டும்தான் அடுத்து அவங்களால கண்டினியூ பண்ண முடியும் ஆடுறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பவுலர் துரை. ஒரு லெக் ஸ்பின்னர். நல்ல பிக்கப் ஷாட். ஆனால் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. நல்ல பிக்கப் ஷாட். ஆனால் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. நல்ல கேட்ச். தனது முதல் பந்திலேயே விக்கெட்டை எடுத்துள்ளாருங்க. நல்லா விளையாட்டு ஸ்ட்ரைக்கில் இருந்த அப்புவை. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். கட்டர் வேரியேஷன் பால். டாட் பால். ஸ்ட்ரைக்கில் சாமுங்க. 3வது பந்து 1 மோர் டாட் பாலுங்க. பேக் டு பேக் டாட் பாலுங்க. கண்டினியூஸாக ஒரு விக்கெட்டு 2 டாட் பால். நல்ல ஒரு பந்து வச்சு ரைட் வந்து. நல்ல ஒரு பந்து வச்சு ரைட் வந்து. அகலப்பந்து. நல்ல ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்ல. சான்ஸ். வெளியே போயிடுச்சுங்க. 6 ரன்னுங்க. சாம் முதல் 6 பதிவு செய்தார். நல்ல கம்பேக் பவுலர். டாட் பால். கடைசி பந்து
நல்லா பிக்கப் பண்ணியிருக்காருங்க. பாலை வாட்ச் பண்ணி ஆஃப் சைடில் வந்து எடுத்த பால் எங்கேயே 6 அடிச்சுக்காருங்க. 2வது 6 பதிவு செய்தார் சாம். ஓவர் முடியல. அணியின் எண்ணிக்கை 65. இன்னும் 12 பந்துகளுக்கு 52 ரன்கள் தேவைங்க. 12 பந்துகளுக்கு 50 ரன் தேவை. பவுலர் குணா ஃபர்ஸ்ட் பால் நல்லா பிக் பண்ணியிருக்காரு. சான்ஸ். ஒரு ரன் மட்டுமே. 2வது பந்து நல்லா பிக் பண்ணிக்காரு லெக் சைடில். ஃபைன் லெக்ல சான்ஸ். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. 4 ரன்கள் கண்ண. டாட் பால். 3வது பந்து நல்ல ஷாட். ஒரு டாப்பேஜ். சான்ஸ். பேபிட்டு வந்து நல்ல ட்ரைங். ஆனால் ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. இன்னும் 9 பந்துகளுக்கு 46 தேவை. இந்த ஓவரில் கண்டிப்பாக கேம் டிசைட் ஆகிடும் யார் வெற்றி பெறான்னு. இன்னும் 3 பந்துகளுக்கு தெரிஞ்சிடும். நல்ல ஒரு பந்து வச்சுங்க. டாட் பால். பவுலர் நல்லா ஆஃப் சைடை பிடிச்சி போட பார்க்குறாரு. நல்ல ஷாட். சான்ஸ். கைக்கே போயிருங்க. ஃபீல்டர் கைக்கே போன காரணத்தால் விக்கெட். நல்ல கேட்ச் டேக்கருங்க அங்கே பேபிட்டு வந்து. இந்த பாலோட கம்ஃபர்டபுளாக போந்த அணி முதல் பரிசை தட்டி செல்கிறது. பெரும்பாக்கம் அணி 3rd பிரைஸுங்க. 7 பந்துகளுக்கு 46 ரன்கள் தேவை. வாய்ப்புகள் இல்லைங்க. 1 more டாட் பால். நல்ல ஓவருங்க குணாட்டது. அவர் வீச 2 ஓவர் நல்லா போட்டுக்காருங்க. 6 ரன்ல போட்டுக்காருங்க. ஒரு விக்கெட் எடுத்துக்காரு. முடிஞ்சிங்க கேம். போந்த அணி கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற்றது. கடைசி ஓவர். என்ன டெலிவரிங்க இது. பேட்ஸ்மேனை எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதுவாக உள்ள வந்து அதுவாக அடிச்சுட்டு போதுங்க பால். அவரே பேட்ஸ்மேனே பாலை தாங்க வெடிக்க பார்த்தாரு. நல்ல டெலிவரி. பவுலர் நேம் பாஸ். நல்ல ட்ரைங்க. சான்ஸ். ஒரு டாப்பேஜ். டாட் பால். நல்ல ஆஃப் சைடில் அடிச்சுக்காரு. சான்ஸ். ஒரு ரன் மட்டுமே. நம்ம சொன்ன மாரி அந்த லாஸ்ட் ஒரு ஓவர் தாங்க கேமே டிசைட் பண்ணிடுச்சு. அந்த 30 ரன் அவர் கொடுக்காம போயிருந்தாரா கண்டிப்பாக பெரும்பாக்கு நல்ல ஒரு ஃபைட் பேக் நல்லா கொடுத்துருக்கலாம். அவர் கொடுத்த அந்த 31 ரன் ரொம்ப 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 டஃப் ஆயிடுச்சு கேமை. சான்ஸ். 4 ரன்களுக்கு நல்லா அடிப்பட்டு 4 ரன்கள். போந்த அணி வெற்றி பெற்றது. முதல் பரிசை தட்டி சென்றது. 5வது பந்து நல்ல ஷாட் சைட்டில். சான்ஸ். ஒரு ரன். ஆட்டத்தின் கடைசி பந்து. ஆல்ரெடி போந்த வெற்றி. ரீபாலுங்க. போந்த அணி வெற்றி பெற்றது. 1 more மேட்ச் வின் பை போந்தை. ஃபைனல் மேட்ச். டீம் செலப்ரேஷனுங்க. செலிப்ரேஷன் பண்ணாங்க. வெற்றி பெற்ற போந்தை அணிக்கு கம்சூன் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக விளையாடிய பெரும்பாக்கம் அணியினருக்கும் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நன்றி நன்றி.